இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிற டைம்லேயே நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறையா மணி வந்து இதில் வந்து நம்ம சேவ் வந்து பண்ணலாம். அப்படி தான் நாங்கள் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஃபேமிலி மொத்தமாக எல்லாருக்குமே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற ஷாப்னுடைய டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நியர்பையில் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கிளாத் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக வந்து வாங்கியிருந்தோம். ஸோ டெய்லி வியர்க்காக ஃப்ராக்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் இந்த எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து இந்த பேபி பிங்க் கலரில் இருக்கிற ஃப்ராக் வந்து பர்ஸ்னலி ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள ஏஜில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு தான் இது வச்சுருந்தாங்க. பட் பாப்பாவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஆச்சு. ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன். ஹிப் கிட்ட மட்டுமே ஒரு ரிப்பன் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பின் வந்து இது வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கிற மாதிரி, நம்ம வேண்டான்னா கழட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோர் காட்டனில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக் வந்து மல்டி கலர்ஸில் வந்து இருந்தது. ஹிப் கிட்ட மட்டும் ஒரு பவு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிளாத் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சம்மருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க குழந்தைகளுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். உள்ள நெட்டுமே குத்தாத மாதிரி ரொம்பவே சாஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராயல் ப்ளூ அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் தான். இதுலேயுமே ஹிப் கிட்ட ஒரு பவு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய பெரிய ரோஸ் பெட்டல்ஸ் வந்து போட்டிருக்கிற மாதிரி கலர் காம்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ராக் மாதிரி வர மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்ட் பியோர் காட்டனில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அமௌண்ட்டில் வந்து வாங்கியிருந்தோம். இது எல்லாமே கேவி டெக்ஸ்னு சொல்லிட்டு சேலமில் வந்துட்டு நியூவாக ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆஃபர் பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் க்ரீம் கலரில் இருக்கக்கூடிய இந்த டிஷர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டிசைன்ஸுமே சூப்பராக இருந்தது. அண்ட் பிங்க் கலரில் ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். இது எல்லாமே டெய்லி வியர்க்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருந்தது. குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேவி டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்குமே ட்ரெஸ் இருக்குது. ப்ரைஸுமே அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா வேணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்குற மாதிரி இருந்தது. மற்ற ஷாப்போட எனக்கு கம்பேர் பண்ணும்போது அவ்வளவா எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரொம்ப தேடி எடுக்கிற மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இருந்தது. இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகாலயா டெக்ஸ்டில் தான் வந்து எடுத்திருந்தோம். இதுவுமே வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து அங்கே இருந்தது. ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 200 கிட்ட வந்தது. பட் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்ல ஒரு திக்கான ஒரு கிளாத் தான் இது. ஸோ தண்ணியில் வந்து போட்டாலுமே சுருங்காது, அது ஃபேட் ஆகாது அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. ஒரு மெஜெண்டா கலர் மாதிரி வந்து இது இருந்தது. ஸோ இது ப்ளூ ஜீன் இதெல்லாமே போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். கிளாத் வைஸில் எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. அண்ட் பிரிண்ட்டுமே வாட்டரில் பட்டாலும் ரிமூவ் வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி வாஷ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்பவே பக்காவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டபுள் லேயரில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓவர்லாக் வந்து உள்ளே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருந்தது. அண்ட் நெக் பேட்டர்ன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் நெக் பேட்டர்ன் இல்லாமல் டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்து உள்ளே ஒரு ரவுண்ட் நெக் வந்து வர்ற மாதிரி வந்து தான் வந்து இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளாஸியாகவும் இருந்தது. வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எழிலுக்கு. அந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்காக எடுத்திருந்தோம். ஒரு பிங்க் அண்ட் கோல்டு கலர் காம்போவில் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி நிறையா டாப்ஸ் வந்து பார்த்தோம். பட் கலர்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. இல்லைன்னா டிசைன்ஸ் வந்து ரொம்பவே மொக்கையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கர்ட் மட்டும் எடுத்திருந்தோம். நாங்கள் எடுத்த எல்லா ட்ரெஸ்லேயுமே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் தூரிகாக்காக நாங்கள் எடுத்திருந்த இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் தான். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இது வந்து முருகாலயால தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எப்போவுமே அவளுக்கு வந்துட்டு ஃப்ராக் மாடல்லையோ இல்லை அப்படின்னா பட்டு பாவாடை செட்டோ தான் வந்து பார்ப்போம். கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ வெஸ்டர்ன் கலெக்ஷனில் வந்துட்டு ரொம்ப ரேர் பீசஸ் தான் வந்து இருந்தது. அதில் இந்த ஒன் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை கட்டிங்கில் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹேண்ட் பெருசாக தான் இருக்கும், பட் நல்லா இருந்தது. நெக் கிட்ட ஒரு பீட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் ஃப்ளவர் டிசைனில் வந்துட்டு நெக் பேட்டர்ன் ரொம்பவே அழகாக வந்து இருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ராயல் லுக் மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. கலர் காம்போவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்டிச்சஸ் எல்லாமே ஓவர்லாக் அட்ஜஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதனுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னா இந்த ஸ்கர்ட்டு தான். ஸோ நல்ல ஒரு ஸ்கர்ட் டைப் வந்து கொடுத்துருந்தாங்க. கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இருந்தது. ஸோ ஹிப் கிட்ட ஒரு பெல்ட் மாடலில் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. போடுறதுக்கு ரொம்பவே அழகாக வந்து இருந்தது. பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிளாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹிப் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு இந்த ஜீனில் வந்துட்டு ஒரு ஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்துட்டு அன்பிளான்டு தான். தம்பிக்கு இந்த ஷர்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரியே இல்லை. பட் அன்பிளான்ட்லேயே நல்ல ஒரு ட்ரெஸ் கிடைச்சதுனால எடுத்திருந்தோம். குவாலிட்டி முருகாலயாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியில் போட்டாலுமே சுருங்கிறது, இந்த ஸ்டிச்சஸ் போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்காது. ஆல்ரெடி நாங்கள் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு சாண்டில் கலர் பேண்ட் வந்து ஜீன் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ இந்த 2 செட்டுமே வந்துட்டு கம்மியான ஒரு ப்ரைஸ் தான், பட் நல்லாவே இருந்தது. அண்ட் 2 ஷர்ட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷர்ட் தான். ஒரு ஹாஃப் ஹேண்டில் வந்து நல்லா இருந்தது. ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாத் வைஸ் ரொம்பவே நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் க்ரீன் கலர் மாதிரி இருக்கிற இந்த ஷர்ட் தான். இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு. இனி நம்மளுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக வருது. கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஸோ பல்காக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பல்காக வந்து எடுத்திருந்தோம். ஸோ நம்ம வாங்குகிற ஒரு ப்ரைஸுக்கும் தகுந்த மாதிரி அவங்க கிஃப்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலி அவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட் வந்து மெட்டீரியலாக வந்து இந்த தடவை எடுத்திருந்தோம். ஸோ ஒரு க்ரீம் கலரில் இருக்கக்கூடிய இந்த செக்குடு ஷர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெய்லி வியர்க்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். அண்ட் இந்த டீப் க்ரீன், ஃபாரஸ்ட் க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த லைன்ஸ் வந்து வீடியோஸில் நல்லா தெரியலை. பட் ஒரு கிளிட்டர் ஷேடில் வந்து அது ஒரு கோல்டன் கிளிட்டர் மாதிரி வந்து இருந்தது. ஒரு நைட் டைம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெடிமேடில் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இது சேலமில் இருக்கக்கூடிய கேவி டெக்ஸில் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸ்டிச்சஸும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ க்ரே ஷேடில் வந்து எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து பேண்ட் வந்து ஷேட் வந்து நிறையா கலர்ஸ் வந்து இந்த தடவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். பட் அந்த கலர் ஷேடெல்லாம் நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கேவியில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த செட் வந்து கேவியில் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அண்ட் அம்மாவுக்கு ரெகுலர் யூஸ்க்கான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்திருந்தோம். இதில் 2 சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவிலையும் 2 சாரீஸ் வந்து முருகாலயாலையும் நம்ம எடுத்திருந்தோம். இந்த கோல்டன் அண்ட் எல்லோ கலர் காம்போஸ் சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவி டெக்ஸில் வந்து எடுத்திருந்தோம். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மாவுக்கு எடுத்த எல்லா சாரீ கலெக்ஷனுமே மோஸ்ட்லி வந்து பூனம் அல்லது சிந்தட்டிக் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் தான் வந்து எடுத்திருந்தோம். இது லுக் வைஸ் ரொம்பவே நல்லாவே இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சாரீ வந்து முருகாலயாவில் வந்து அம்மா எடுத்திருந்தாங்க. ஒரு காட்டன், பேப்பர் காட்டன் நினைக்கிறேன். ஸோ சாரீ வந்து செக்குடு மாதிரி வந்து இருந்ததுனால அம்மா ரெட் கலர் வந்து ரொம்ப நேரம் தேடிகிட்டே இருந்தாங்க. கலர் வந்து கரெக்டாக வந்து அமையவே இல்லை. ஒரு பீட்ரூட் ஷேட் அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிது. ஸோ பில்லிங்க்கு வரும்போது இந்த பியோர் ரெட் கலரை பார்த்த உடனே அம்மா ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. கோல்டன் கலர் காம்போ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. இதில் வந்து ப்ளவுஸ் வந்து கிடையாது, சாரீ மட்டுமே வந்து இருந்தது. இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு அந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவுமே முருகாலயாவில் வந்து எடுத்திருந்தது தான். இது சிந்தட்டிக்னு நினைக்கிற கிளாத்து. ஒரு கோல்டன் கலர் சாரீ. அண்ட் இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அம்மாக்காக நான் வந்து தேடினேன். ஸோ முருகாலயாலேயே அவங்க மோஸ்ட்லி ரெட் கலர் தேடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தது ஞாபகம் இல்லாமல் நம்ம கேவி டெக்ஸில் வந்து போகும்போது இது வந்து எடுத்துட்டேன். ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுருங்குற மாதிரி, ஒரு கைக்குள்ளே அடங்குற மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் தான் இருந்தது. இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரோஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்துல எல்லாம் இன்விடேஷனில், அதுக்கப்புறம் இந்த மொய் கவரில் இதில் எல்லாத்துலேயுமே வரும். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிரிண்ட்டு. யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த டிசைனை பார்த்ததுமே எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லி எடுத்துட்டேன். அண்ட் இந்த 2 சாரீஸுமே
எனக்கு கிஃப்ட்டா கிடைச்ச சாரீஸ் தான். எஸ் இது வந்து நான் வாங்கல. எனக்கு கிஃப்ட்டா வந்து கிடைச்சது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க நாத்தனார் வீட்டு ஃபேமிலி ஃபங்ஷனுக்காக எடுத்து குடுத்துருந்தாங்க. இது ப்ளவுஸ் பிட் டீப் கிரீன்ல வந்து இருந்தது. இந்த சாரீ வந்துட்டு எளம்பிள்ளையில டைரக்ட்டா மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல தான் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. இதில வந்து ஒரு கோல்டன் கலர் ஷேட் அதாவது வெளியில போனோம் அப்படின்னா, ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டா தெரியிற மாதிரி வந்து இருக்கும். கலர் ஷேடு வந்துட்டு. ஸோ இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்தது எனக்கு. இதில கிரீன் கலர்ல நல்ல ஒரு டிசைன் ஒர்க் வந்து குடுத்த மாரி மாங்கா பிஞ்செல்லாம் போட்டிருக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய மாமியார் எனக்காக எடுத்து குடுத்த சாரீ தான். கிறிஸ்மஸ் வந்து வர்றதுனால, ஸோ அதுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி வந்து அவங்க எடுத்து குடுத்துருந்தாங்க. இத வந்து சூஸ் பண்றதுக்கு அவ்ளோ வந்து டைம் வந்து எடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்களுடைய சாய்ஸ்க்கே நான் வந்து விட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருச்சு. இதில குடுத்துருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே சாரீலயே அப்படி இருக்கிற மாரி ரொம்ப மைல்டா தான் தெரியும். பேட்டர்ன் வந்து வெளிய பெருசா டிசைன் வந்து தெரியாத மாதிரி வந்து இருந்தது. ஸோ இந்த ஆலிவ் கிரீன்ல டீப் கிரீன் வந்துட்டு பார்டர் மாதிரி வந்து குடுத்துருந்தாங்க. இந்த ஆலிவ் கிரீன் மேல வந்துட்டு கோல்டன் ஷேட் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கிளிட்டர் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்க ஒரு நைட் டைம் ஒரு ஃபங்ஷன், ஒரு ரிசப்ஷன்லாம் போறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சில்க் சாரீ நல்லா வந்து கம்ஃபர்டபுளா வியர் பண்ணணும்னு நெனச்சா, இந்த சாரீ வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். ஸோ முந்தியில எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ஒர்க் வந்து குடுத்துருந்தாங்க. முந்தியும் சரி அண்ட் ப்ளவுஸுமே சரி நல்ல ஒரு டீப் கிரீன்ல வந்து இருந்தது. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாஸ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அ இதில வந்துட்டு ஒரு 3 கலர் வந்து இருந்தது. ஒரு வயலட் கலர் அண்ட் பிங்க் கலர், கிரீம் கலர்லாம் வந்து இருந்தது. அத்தைக்கு வந்து இதுதான் வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. பட் எனக்கு வந்து அங்க பார்க்கும்போது எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் கலர் எனக்கு சூட் ஆகுமா? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். பட் வீட்டுக்கு வந்து நான் ஃப்ளீட் பண்ணி நான் கட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கலர் வந்துட்டு அவ்ளோ நல்லா வந்து எனக்கு சூட் ஆச்சுன்னே சொல்லலாம். கட்டுனதுக்கப்புறம் அவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து வச்சு காட்டியிருக்கிறது இந்த கலர் எனக்கு சூட் ஆயிருக்கா அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்க. அண்ட் நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த குர்த்தி கேவி டெக்ஸ்ல தான் வந்து எடுத்திருந்தேன் சேலம்ல. ஸோ கைக்கிட்டயும் நெக்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்டன் கலர்ல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து குடுத்துருந்தாங்க. கிளாத் பியூர் காட்டன்ல வந்து எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.